இங்கே நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான சிம்பிளான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொரியணுங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற திங்ஸ்லாம் நம்ம வந்து சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது நம்ம கொஞ்சமாக வந்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப மணமாக இருக்கும் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அந்த ப்ரௌன் கலர் மட்டும் வரணும். அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த கலர் வந்த பிறகு நம்ம வெங்காயம்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்துக்கேன். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ஆனியன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து பர்பிள் கூட எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அதை உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வாங்க. நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மற்ற திங்ஸ்லாம் வந்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தோடைய இந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்காக எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சமாக, ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அதுவுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து வேக வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நல்லா வேக வச்சுட்டு தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது கட் பண்ண வேண்டாங்க, ஆல்ரெடி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து சேர்த்துடலாம். இதில் அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இறங்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நல்லா ரோஸ்ட் ஆகிற கலர் வரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மேலில் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். ஹையில் வச்சிங்க அப்படின்னாக்கா தீஞ்சிடும். ஸோ அதனால மீடியம்லேயே இருக்கணும் அடுப்பு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், இது ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.